ஹாய்! ஸ்வீட் சாப்பிடணும் போலுக்கு இருந்தது. அதனால வேர்க்கடலை உருண்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். இந்த வேர்க்கடலை உருண்டை வந்து கருப்பட்டி வச்சு பண்ணணும். இந்த கருப்பட்டி வாங்கினது வந்து ஒரு 3, 4 மாசம் இருக்கும். வாங்கினப்போ செய்யணும்னு நினச்சிருந்தேன். பட் மறந்துட்டேன். இப்போ திரும்ப ஸ்வீட் சாப்பிடணும் போலுக்கு இருக்கு அப்படிங்கும்போது தான் இந்த ஸ்வீட்டை செய்யலான்னு எடுத்தேன். இது வந்து தீபத்தன்னைக்கு அம்மா பண்ணுவாங்க. பொட்டுக்கடலை உருண்டை, வேர்க்கடலை உருண்டை 2மே பண்ணுவாங்க. பொட்டுக்கடலை உருண்டையில வந்து ஜீராப்பாகு, தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. வேர்க்கடலை உருண்டை வந்து வேர்க்கடலை மட்டும் லைட்டாக வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு ஏலக்காய் கூட மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டினோன்னா ஒன்றுக்கு பாதியாக அரைஞ்சிரும். அதுக்கப்புறமா கருப்பட்டியை நல்லா தட்டிட்டு இதோடயே சேர்த்து இன்னொரு தடவை ஒரு சுற்று சுற்றினோன்னா அரையையும் நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சா வந்துடும். இது கூடவே வந்து தேங்காய் நெய் எதுவும் சேர்த்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கிற மாதிரி வரலை, கொழுக்கட்டை மாதிரி தான் வந்திருந்தது. ஆனால் டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருந்தது. இது வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சொல்ல முடியாது. வெளியில் கடையில் சாப்பிட்ற ஸ்வீட்டுக்கு இது பெட்டர்.